ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம அன்பாக்ஸ் பண்ணுற ஒரு ஐட்டம் வந்து பார்த்தோம்னா ஒன்றும் இல்லை, மானிட்டர் தான். ஸோ எல்ஜியில் அல்ட்ரா கேட் மானிட்டர் 27 இன்ச்சில் வாங்கியிருக்கேன். ஸோ என்னோடய ஃபஸ்ட்டு மானிட்டர் என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்ஜி ஃப்ளாட்டான் மானிட்டர், ரொம்ப குட்டியாக இருக்கும். அது நம்ம ஒர்க் பண்ணும்போது இல்லாட்டினா என்ன சொல்ல, நம்ம கேம் விளையாடும்போது உள்ள போய் பார்த்தோம்னா அவுட் ஆஃப் ரேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். நிறையா மேக்ஸிமம் ரெசல்யூஷன் அதிகமாக போகும்போது எல்லாமே நமக்கு அவுட் ஆஃப் ரேஞ்ச் இஷ்யூஸ் வந்துட்டு இருந்தது. அதனால் நான் டிவிக்கு கன்வெர்ட் ஆனேன். என் டிவி தூக்கி கொண்டு வச்சு அதில் பார்த்துட்டு இருந்தேன். பட் ஆனால் அது வந்து 32 இன்ச்சு மானிட்டர், ரெசல்யூஷன் வந்து பார்த்தோம்னா 1080 தான். ஸோ அதனால் வந்து ரொம்ப பிக்சலேட்டாக தெரியும். தூரமாக இருந்து பார்க்குறதுக்கு பிரச்சனை இல்லை, மூவி மற்றதுக்கெலாம் பிரச்சனை இல்லை. ஆனால் நம்ம ஒர்க் பண்ணுறது வந்து ரொம்ப சிரமமாக இருந்தது. அதில் நீங்கள் மானிட்டர் பர்ச்சேஸ் பண்ணும்போது நான் சொல்கிற டீட்டெயில்ஸை ஒரு கன்சிடர் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் செலக்ட் பண்ணி வாங்கிக்கணும், ஓகேவா? நான் வந்து மானிட்டர் சைஸ் செலக்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா 27 இன்ச்சஸ் தான் நான் செலக்ட் பண்ணேன். ஸோ எனக்கு அது கம்மியாக வேணால் அதிகமாக போகலாம், நான் 32 தான் எனக்கு வேணும்னு தோணுச்சு. ஸோ என் சைஸ் வரும், என்னோடய டேபிள் சைஸு நான் யூஸ் பண்ணுற எனக்கு கம்ஃபர்ட் வந்து எனக்கு 27 கரெக்டாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது, அவ்வளோதான். அதை தாண்டி அதிகமாக போனாலும் என்னால் ஃபோக்கஸ் பண்ண முடியுமான்னு தெரியல. அந்த இடத்துக்கு 1080 வாங்கலாமா 1440 வாங்கலாமா, இது ஃபுல்லி உங்கள் டிஃபென்ஸ் தான். அது எதை டிபெண்ட் பண்ணிங்கன்னா உங்கள் ஜிபி டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். ஸோ நீங்கள் 1440 போகிறீங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஜிபி வந்து நல்ல ஜிபியாக இருக்கணும், இல்லைன்னா ரெசல்யூஷன் கம்மியாக இருக்கும். உங்களுக்கு ரெசல்யூஷன் வந்து அந்தளவுக்கு கிளாரிட்டி கிடைக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நார்மலாக உங்களுக்கு ப்ரொடக்டிவிட்டி பேஸ் யூஸ் பண்ணுறீங்க, ப்ரீமியர் இப்போ அந்த மாதிரி தான் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்கன்னா, உங்களுக்கு நார்மலாக ஒரு ஆஃபீஸ் ஒர்க்குனா உங்களுக்கு 1080 ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும், ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். அதை தாண்டி நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் 2K எதுக்காக சூஸ் பண்ணி மட்டும் செலக்ட் பண்ணிங்க. ஸோ நீங்கள் ஒரு கேமராக இருக்கிறீங்க, கேம் விளையாடுறீங்க அப்படின்னா கேமிங்கை பொறுத்தவரை என்னோடய கான்செப்ட் 1080ல் நல்ல ஒரு ஃப்ரேமில் நீங்கள் விளையாடுனா உங்களுக்கு கேமோட ஸ்மூத்னஸ் கிடைக்கும். 2K போகிற மாதிரி இருந்தால் நல்லா இருக்காதுன்னு சொல்ல வரல, ஸ்டோரி பிளேயில் 2K விளையாண்டா நல்லாயிருக்கும். ஆனால் வந்து டிசைட் பண்ணிக்கங்க, 2K போகும்போது உங்கள் ஜிபி என்ன மாதிரி இருக்குன்னு பார்த்துக்கங்க. ஸோ எனக்கு பிடிச்ச ஒரு சில விஷயங்கள் அந்த மானிட்டர் என்ன இருக்குன்னு நான் சொல்கிறேன். ஸோ இதில் வந்து பார்த்தோம்னா இங்கே ஒரு இந்த சென்டரில் அடியில் பட்டன் இருக்குது. ஸோ ஜஸ்ட் இதை ப்ரெஸ் பண்ணும்போது பார்த்தா பவர் ஸ்விட்ச் பண்ணாலே ஆஃப் ஆகிடுது. அப்புறம் நீங்கள் வால்யூம் அட்ஜஸ்ட் பண்ணலாம், இல்லை ஹெட்ஃபோன் கனெக்ட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ண முடியும். ஸோ ஹெட்ஃபோனோட வால்யூம் மாற்றிக்க முடியும். நீங்கள் ஒரு கேமோ இல்லாட்டி நீங்கள் விளையாடுற போது ஹெட்ஃபோன்ஸ் இதை கனெக்ட் பண்ணிக்க முடியும். பட் நான் ஆனால் ஹெட்ஃபோன்ஸ் இதை செலக்ட் பண்ணுறதில்ல, ஏன்னா என்னோடய யூஎஸ்பி போட்டு. ஸோ நான் சிபி தான் கொடுத்துருக்கேன். பிரைட்னஸ் இதனால் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும், ஆப்ஷன்லாம் இங்கேயே வெளியே கொடுத்துருக்காங்க. இது போக மெனுக்குள்ளே போனீங்கன்னா கேமிங் மோன் ஒன்று இருக்குது. 2 டைப் ஆஃப் ஒரு போர்ட்டல் நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும். ஒரு கேமர் 1, கேமர் 2 இருக்குது. ஸோ ஒரு டைப் ஆஃப் கேம்ஸில் விளையாடும்போது பார்த்து கான்டெஸ்ட் அதிகமாக தேவைப்படாது. ஸோ அந்த செட்டிங்ஸ் நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ இன்னொரு செட்டிங்ஸும் நீங்கள் மாற்றி வச்சுக்கலாம். ஸோ நீங்கள் ஒரு ஸ்போர்ட்ஸ் மாதிரி ஒரு ட்ரை பண்ணுறீங்க, வாலரண்ட்டு லைக்னா பப்ஜி, ஸோ லைக் தட் அந்த மாதிரி விளையாடும்போது உங்களுக்கு வந்து ஹெட்ஸ் ரொம்ப நல்லா அதிகமாக இருக்கணும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நீங்கள் மோட குயிக்காக நீங்கள் போய் ஒவ்வொரு கேமுக்குள்ளே போகும்போது நீங்கள் மாற்றிட்டு இருக்க தேவையில்லை. நார்மலாக உட்காந்து நான் டிசைன் பண்ணும்போது எனக்கு அந்த அளவுக்கு ஃப்ரேம் பண்ணலாம் எனக்கு தேவை கிடையாது. ஸோ ஹெட்ஸ் கொஞ்சம் நார்மலாக இருந்தாலே போதும், ஸ்மூத்தாக இருக்கும். ஸோ அதனால் எல்லாருமே ஹெட்ஸ் அதிகமாக தான் வச்சுருக்கேன். எனக்கு ஸ்மூத் ரொம்ப நல்லா இருக்குங்கிற ஒரு பர்பஸ்க்காக தான் நான் வந்து அதிகமாக வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு அல்ட்ரா ஃபாஸ்ட்டாக இல்லை மீடியம் ஃபாஸ்ட்டாக என்னங்கிறத நீங்கள் இதில் தனியாக ஒரு ப்ரொஃபைலில் வந்து நீங்கள் செட் பண்ணி வச்சுக்க முடியும். இது எனக்கு ரொம்ப பிடிச்சிது. இன்னொரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா, காட்டுறேன் இங்கே கேம் அது கிராஸர் கொடுத்துருக்கான். கிராஸர் வந்து இங்கே ப்ளஸ் ரெட்டு ப்ளஸ் க்ரீனில் இருக்குது. ஸோ க்ரீன் டாட்டு ரெட் டாட்டு இருக்குது, அதை ஆஃப் நீங்கள் பண்ணி வச்சுக்கலாம். கிராஸர் கண்டிப்பாக கேமர்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு கேமிங்குள்ளே போகும்போது கிராஸர் செட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு டீஃபால்ட்டாக இங்கே பாருங்கள் இந்த கிராஸர் சிம்பிள் வந்துடும். உங்களுக்கு மானிட்டரோட சென்டர் எதுவும் நீங்கள் போய் தொலைவிட்டு இருக்க தேவை, இதுவே டிஃபால்ட்டாக கொடுத்துரும். நம்ம எய்ம் பண்ணுறதுக்கு முன்னாடியும் நமக்கு அந்த இடத்துல நம்மளோட ஆப்பனண்ட்டோட டீம் எங்கிட்டனா அதை ஸ்பாட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது எனக்கு ரொம்ப பிடிச்சிது. ஏன்னா நான் கொஞ்சம் நான் பிளே மாட்டேன், எனக்கு வேணும் அந்த இடத்துல பேஸ்ட் வச்சுப்பேன், இல்லைன்னா ரப்பர் பேண்ட் கட்டுறது அந்த மாதிரிலாம் நான் பண்ணியிருக்கேன். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் ஆக்வர்டாக இருக்கும்னு வச்சுக்கோங்க, டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நான் அது கடைசி நான் யூஸ் பண்ணுறது ஏதோ பழைய மேட்டில் ஏதோ ஒட்டி வச்சுருந்தேன், டேப் ஏதோ சென்டரில் மட்டும் வச்சுருந்தேன், ஒட்டி வச்சுருந்தேன். ஸோ சென்ட்ரல் பாயிண்ட் வேணுங்கிறதுக்காக. ஸோ இந்த மாதிரியான செட்டைகள் பண்ணுற டைப் பண்ணிங்கன்னா உரி பண்ண தேவையில்லை, இல்லை வந்து அவனே கொடுத்துட்றான். ஸோ ப்ராசர் ஆப்ஷன் இருக்குது, நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம், கேமிங் மோடுமே ஆஃப் பண்ணிக்கலாம். தென் இது 1440 மானிட்டரு. உங்களுக்கு ஹெட்ஸ் வந்து பார்த்தோம்னா ரெஃப்ரெஷ் ரேட் வந்து 144 வரைக்கும் வருது. நீங்கள் ரெஃப்ரெஷ் ரேட் நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கலாம், உங்களுக்கு கம்மியாக கூட வைக்கிறனால வச்சுக்கலாம். ஸோ அதிகமாக வைக்கும்போது உங்களுக்கு பவர் கன்சம்ஷன் கொஞ்சம் அதிகமாக வருது, அதில் அந்த ஆப்ஷன் கொடுத்துருக்கான். ஓகே, இதில் ஜிசிங் கம்பேட்டபிலிட்டி இருக்குது உங்களுக்கு. ஸோ NVIDIA கார்டு யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பெட்டராகவே ஒரு ரெசல்யூஷன் என்ன சொல்ல ஃப்ரேம் அதிகமாக போகும்போது உங்களுக்கு
உங்களுக்கு எந்த ஒரு கிளிச்சும் இருக்காது, நீட்டாக ஸ்மூத்தாக இருக்கும். நீங்கள் ரொம்ப நேரம் உட்காந்து பார்க்குறக்கு, ரொம்ப நேரம் வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு எல்லாமே உங்களுக்கு வந்து நீட்டாக இருக்குது. ரெசல்யூஷன் வந்து நல்லா இருக்கணும், மேட் சைஸ் நீட்டாக இருந்ததுன்னா உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஸோ 27 இன்ச்சஸில் நீங்கள் எதாவது சூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டால் 1440 பெட்டராக இருக்குது 1080 கம்பேர் பண்ணும்போது. ஆனால் வந்து ஒரு 1080 அதுக்காக மோசம்னு சொல்ல முடியாது. இதோட கம்பேர் பண்ணும்போது அது கொஞ்சம் மைல்டாக ஒரு கொஞ்சம் பிக்சலாக தான் தெரியுது. பட் ஆனால் ப்ரீமியர் ப்ரோ யூஸ் பண்ணுற நார்மலாக ஒர்க் பண்ணுறவங்களுக்கு அது ஒன்றும் பெரிய வித்தியாசமாக இருக்காது. எனக்கு பர்சனலாக எனக்கு பிடிக்கல, அதனால் நான் மாற்றிருக்கேன். நீங்கள் ஒரு கம்பேர் பண்ணி பாருங்கள். 1080 மாட்டுறங்கிட்ட இல்லை, 27 இன்ச்சஸ் இல்லை. ஸோ நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு இதுக்கு கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் கண்டிப்பாக தெரியும். கொஞ்சம் பெட்டராக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இதுக்கு நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஜிபியூலேருந்து எல்லாமே நீங்கள் வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்கள்கிட்ட நல்லா ஜிபி இருந்ததுன்னா பிரச்சனை இல்லை, கண்ணை மூட்டு நீங்கள் 1440 வாங்கிக்கிங்க. ஆனால் பேசிக்கலாக வந்து நான் 1080 விளையாடுற கேமர். ஸோ 1080 தான் நான் மேக்ஸிமம் கேம் விளையாடுவேன். இல்லை 1080 விளையாண்டா எனக்கு வந்து அந்தளவுக்கு ஒன்றும் நல்லா வரல, இமேஜஸ்லாம் நல்லா வரல. மற்றபடி என்னோடய டிசைன் பர்பஸ்க்கு அதெல்லாமே சூப்பராக இருக்காங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை. ஸோ நீங்கள் என்ன ரீசனுக்காக நான் சொன்ன இந்த விஷயத்தில் உங்களுக்கு எது மேட்ச் ஆகுது, உங்களுக்கு என்ன முக்கியங்கிறத பார்த்துட்டு நீங்கள் வாங்கிக்கலாம். ஓகே. ஸோ இதில் வந்து பார்த்தோம்னா பெசல் ரொம்ப கம்மியாக தான் வந்திருக்கு. ஸோ மல்டி ஸ்க்ரீன் நீங்கள் மல்டி மானிட்டர் செட்டப் யூஸ் பண்ணும்போது, ட்ரிப்ளோ இல்லாட்டி டுவல் மானிட்டர் யூஸ் பண்ணும்போது ரொம்ப நீட்டாக இருக்கும். ஸோ பெசல் ஒன்றும் ஒர்க்காக இல்லை, பார்க்க நீட்டாக இருக்குது. ரொம்ப ஆக்வர்டெல்லாம் தெரியல, ரொம்ப நீட்டாக கொடுத்துருக்கான். அப்புறம் இந்த இதை வந்து வெர்டிகலாக டெலிட் பண்ணிக்க முடியும். ஸோ டெலிட் பொசிஷன் மானிட்டர் வந்து நீங்கள் மாற்றிக்க முடியும். ஸோ இது பண்ணிக்கலாம். ஆனால் அதை வந்து இந்த லேண்ட்ஸ்கேப் இருக்கிறது வந்து அப்படி வெர்டிகலாக மாற்ற முடியுமா அப்படின்னு பார்த்தா அது இல்லை. ஸோ அது நீங்கள் தனியாக நீங்கள் செப்பரேட்டாக ஒரு ஸ்டாண்டர்டாக வாங்கணும். ஆனால் இது இன்னொரு மாடல் இருக்குது, இதிலே 27GN800Bன்னு ஒரு மாடல் இருக்குது. அதில் நீங்கள் ரைட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், மாற்றி திருப்பிக்கவும் முடியும். நான் திருப்பி ஒன்றும் பண்ண போகிறதில்ல, சொன்னது வாங்கிட்டேன். அது ப்ரைஸு கொஞ்சம் அதிகமாக வந்து நினைக்கிறேன், 1000 rupees இதோட கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் வந்து நினைக்கிறேன். ஸோ அதனால் இந்த மாதிரி போய்கிட்டேன். ஸோ இப்படி எவ்வளோ தேவைப்படுனா இந்த வால் மவுண்ட்டும் இருக்குது. ஸோ இந்த ஸ்டாண்டு வேணும்னா நீங்கள் கழிட்டு நீங்கள் வால் மவுண்ட் கூட பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட ஆல்ரெடி வால் மவுண்ட் ஸ்டாண்ட் வச்சுருந்தீங்கன்னா அதில் நீட்டாக ஃபிக்ஸ் ஆகுது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் வால் மவுண்ட் பண்ணல, நான் டெஸ்க்டாப் போஸ்ட்டில் தான் வச்சுருக்கேன் நான். ஸோ உங்களுக்கு நான் சொன்ன டீட்டெயில்ஸில் வேறு என்ன சொல்லிட்டு எல்லாம் கவர் பண்ணியிருக்கேன்னு தெரியல. ஸோ நான் ஏன் செலக்ட் பண்ண ரீசன் உங்கள்கிட்ட நான் சொல்லியிருக்கேன். நீங்கள் மானிட்டர் வாங்கும்போது நீங்கள் மற்ற எதுவும் பார்த்து ஃபஸ்ட்டு வாங்கிக்கோங்க. ஓகே, பை. வீடியோ குவாலிட்டி இதை பார்க்கலாம்.